நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் செய்வாங்க. ஒரு அத்தை பொண்ணு நான் விரும்புறேன், அந்த பொண்ணு எனக்கு விருந்தையே இல்லை, ஆனா அந்த பொண்ணோட என்ன சொல்றது சம்மதம் இல்லாம செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு, சமூகத்துல செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கு. என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோ அன்னைக்கே கூட பலன் கிடைச்சிடும். அதாவது ஒரு பூஜை செஞ்சு முடிக்க 11 நாள் செஞ்சு முடிக்கணும், 48 நாள் செய்யணும், 27 நாள் செய்யணும், 108 நாள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலம் வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த விதிப்படி இந்த கிளம்பிட ஆரம்பிக்கணும். இந்த எந்திரங்கள் இலையிலோ இந்த மூலிகைகளை இந்த நேரத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா சில விதிகள் இருக்கு. அது குறிப்பிட்ட சில ஆச்சாரங்கள்ட்ட போய் நீங்க கத்துக்கலாம். அதை நீங்க செய்யறதாக இருந்தா இன்னத்தையும் அந்த ஆச்சாரம் வந்து அவங்க குறிப்பிட்ட காலத்துல அந்த வேலையை தொடங்குவாங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். வணக்கம், வாழ்வளமுடன். இது உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜர். இப்ப நம்ம பார்க்கணும் என்னன்னா தாந்திரிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி தரப்போறோம். சார், தாந்திரிக் பரிகாரம் என்றால் என்ன சார்? ஓகே, ரொம்ப பேர் இந்த தாந்திரிக் அப்படின்னாலே ஒரு தான் அந்த கேள்வி கேட்கறாங்க. தாந்திரிக் பரிகாரம் என்னன்னு சொல்லி. ஏன்னா தாந்திரிக் அப்படின்னா தாந்திரிக்கியா மாந்திரிகவாதியா தந்திரவாதியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. மாந்திரிக் வேற தாந்திரிக் வேறதான். தாந்திரிக்கையே வேற ஒன்று ஸ்மார்ட் ஒர்க் அடிப்பா. இது யுகதர்ல சம்பந்தப்பட்டது. அந்த கிருதாயுகம், திரேதாயுகம், துவாகர யுகம் சொல்றாங்க. இந்த யுகங்கள்ல ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லுவாங்க. அந்த கிரியாயுகம், திரேதாயுகம், துவாகர யுகத்துல பாத்தீங்கன்னா அந்த செயலை அடைகிறதுக்கு எண்ணற்ற விஷயங்கள் செஞ்ச வேண்டியிருந்துச்சு. எப்படின்னா அவருக்கு ஆயுள் கூட இருந்துச்சு. கிருதாயுகத்துல 1000 வருஷம் இருந்துச்சு, திரேதாயுகத்துல 800 வருஷம் இருந்துச்சு, துவாகர யுகத்துல 600 வருஷம், இந்த கலியுகத்துல 100 வருஷம் நம்மளுக்கு வயசு. சோ அதனால இந்த வயது வித்தியாசம் காரணமாக இந்த அடையக்கூடிய விஷயத்த சீக்கிரம் அடையிறதுக்காக இந்த தாந்திரிக் சொல்லப்பட்டது. இந்த குலானர்வ தந்திரம் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. கிபி 4ஆம் நூற்றாண்டுல அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல தான் முதல்ல சொன்னாங்க இந்த தாந்திரிகத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்ததை அனைவரும் சுமரான்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்டார்ஸ் அதுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ தாந்திரிக்ங்கிறது ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அல்ல. சார், இப்ப தாந்திரிக பரிகாரத்துக்கும் வேத பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தாந்திரிக பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையை வச்சு ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு சாதாரண ஒரு வெந்திரத்தை வச்சு ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். இந்த மூலிகை இந்த வெந்திரம் ரெண்டையும் வச்சு ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். சின்ன மந்திரம்ல சின்ன அளவுல சொல்லி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். வேதத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா யாகங்கள் நடக்கணும், முறைப்படி பாடசாலைக்கு போய் கத்துக்கணும். பெரிய ப்ராசஸ் எல்லாம் இதுல இருக்கு. யாகத்துல சாதாரண விஷயம் கிடையாது. இது மாதிரியான சிம்பிளா பண்றது தாந்திரிக்கு வேதத்துல வந்து சிம்பிளா பண்ண முடியாது. மற்றவங்க உதவி பெரிய அளவுல தேவைப்படும். சார், இப்ப தாந்திரிக பரிகாரங்கள் என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுகின்றன? எல்லா நோக்கத்துக்காகவும் தாந்திரிக பரிகாரம் செய்யப்படுது. ஏன்னா அடைய வேண்டியவற்றை அடைதல் சொல்லுவான். நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் செய்வாங்க. நீக்க வேண்டியவற்றை நீக்குதல். உங்ககிட்ட இருந்து எதோ நீக்கணும், ஒரு தீய பழக்கத்தை நீக்கிறதுக்கும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பயன்படுத்துவாங்க. உங்ககிட்ட தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கு, அதை நீக்கணும். அதை பெரும்னா நம்ம என்ன சொல்ற தேவையில்ல பழக்க வழக்கம், இந்த கள்ள தொடர்பு இதெல்லாம் சொல்றாங்க, அதை நீக்கணும் அப்படின்னா அந்த தாந்திரிக பரிகாரத்தை பயன்படுத்தி நீக்கலாம், அதை சேர்க்கலாம். ஒரு அத்தை பொண்ணு நான் விரும்புறேன், அந்த பொண்ணு எனக்கு விருந்தையே இல்லை, ஆனா அந்த பொண்ணோட என்ன சொல்றது சம்மதம் இல்லாம செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு, சமூகத்துல செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறோம், நன்மைக்கு பயன்படுத்த தீமைக்கு பயன்படுத்துறாங்கிற விஷயத்தை பொறுத்துதான் இந்த தாந்திரிக பரிகாரம் சொல்லுவாங்க. ஒரு சேத்தோடு நீக்கிறது, அடைய வேண்டிய அடைகள், நோயை நீக்கிறது, வன்முறையை குணமாக்குறது, அப்புறம் முக்தி அடைகிறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறதுதான் இந்த தாந்திரிக். சார், இப்ப தாந்திரிக பரிகாரம் அனைவருக்கும் பொருந்துமா? கண்டிப்பாக தாந்திரிக பரிகாரம் அனைவருக்குமே பொருந்தும். யாரும் இதை செய்யலாம், தப்புன்னா. சார், இப்போ தாந்திரிக பரிகாரம் செய்வதற்கு முன் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டும்? தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பார்க்கலன்னா, சில சமயம் அவங்களுடைய ஜாதகம் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வரக்கூடிய காலம் நல்ல காலமா இருக்கா, நல்ல தசாபுத்தி இருக்கா, இதுல பிரச்சனைகளை தீர்வு வச்சு பார்க்கலாம். இல்லாத பட்சத்துல ஒரு பிரச்சனை மேலாக பார்த்து செஞ்சுக்கலாம். இது எல்லாமே தேவையில்லாதது அந்த தாந்திரிகம். அதாவது ஷார்ட் ஒர்க்குன்னு சொல்லி ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு
இந்த இதெல்லாம் பார்க்காத ரிஷிக்கு அடையணும் அப்படின்னா அந்த தாந்திரிக பரிகாரம் செய்யலாம், தப்பு இல்லை. சார், இப்ப இந்த தாந்திரிக பரிகாரங்கள் சாஸ்திர ஆதாரங்கள் இல்லைன்னு அதுல சாஸ்திர கண்டிப்பா தாந்திரிக பரிகாரத்துக்கு இருக்கு. அதாவது இதுல இது இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது தாந்திரிக பரிகாரம் எப்படி செய்வது, அதாவது வாமாச்சாரம் சொல்லி ஒரு வகை இருக்கு, அப்புறம் வேதசாரம், அப்புறம் வேத வழியா செய்கிறது ஒண்ணு இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சைவ முறை, வைணவ முறை, சாக்த முறை அப்படின்ற முறைகள் இருக்கு. ஒருத்தருக்கு எப்படி செய்யணும், எந்த முறையில செய்யணுங்கிற வழிகாட்டி இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ சாஸ்திர ரீதியாக இந்த தாந்திரிக பரிகாரங்கள் சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இருக்கு, அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. சார், இப்ப தாந்திரிக பரிகாரங்கள் யார் செய்ய வேண்டும், அதற்கு தகுதிகள் என்ன? தாந்திரிக பண்ணி யார் செய்யணும், அதுக்கு தகுதியா இல்லை அப்படின்னா கஸ்டமர் கேட்கறீங்களா, இல்லாட்டி அதை செய்ய தரக்கூடிய ஆச்சாரியரை கேட்கறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உண்டு. கஸ்டமர் தானா செய்ய முடியாது, செய்யக்கூடாது, ஆச்சாரியர் தான் செய்ய முடியும். அது கத்துக்கிட்ட ஒரு வித்து தெரிஞ்சவர் தான் அதை செய்யணும். அது முறைப்படி ஒரு குருவாகர்கிட்ட போய் கத்துக்கணும். அவர் முறைப்படி தீட்சை கொடுத்து இந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற நன்மைக்காக செய்யலாம்னு அவர் கொடுத்து தீட்சைக்கு மூலமா தான் செய்ய முடியும். இஷ்டத்துக்கு எல்லாரும் செய்ய முடியாது. சார், இப்போ தாந்திரிக பரிகாரத்தின் பலன்கள் கிடைக்க எவ்வளவு காலம் ஆகும் சார்? தாந்திரிக பரிகாரத்தின் பலன் கிடைக்க எவ்வளவு காலம்னா, இது எனக்கு தெரிஞ்சு மனப்பூர்வமா உணப்பூர்வமாக நீங்க நம்பி செஞ்சீங்கன்னா என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோ அன்னைக்கே கூட பலன் கிடைச்சிடும். இன்னும் அந்த பூஜைக்கு சில பூஜைகளுக்கு காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பூஜை செஞ்சு முடிக்கிறதுக்கு 11 நாள் செஞ்சு முடிக்கணும், 48 நாள் செய்யணும், 207 நாள் செய்யணும், 108 நாள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலம் வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அதற்கு அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு பலனை எதிர்பார்க்கலாம். சார், இப்ப தாந்திரிக பரிகாரங்கள் பற்றி பொதுவான தவறான நம்பிக்கைகள் இருக்கிறத அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த தாந்திரிக பரிகாரம் பத்தி பொதுவான தவறான நம்பிக்கை அப்படின்னா, அதுல அதாவது இந்த ஆச்சாரியர்கள் பத்தி இருக்கக்கூடிய ஒரு தயாரான நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது எப்படி அந்த வாமாச்சார முறையில பஞ்ச பகாரங்கள் சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. மது, அப்புறம் மானிசம், மது, மானிசம், மச்சம், மைதுனம், அது இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் துறையினல் சில பூஜைகள் செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது தப்பான முறையில சில ஆச்சாரங்கள் பயன்படுத்தி தீய பேரை வாங்கிக்கிறாங்கிற ஒரு கட்ட செய்தி ஒன்று உண்டு. அதே சமயம் மக்களும் இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு அடைஞ்சிடலாம், எல்லா விஷயத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற தயாரான கம்பத்துல வந்துறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை தன் விருப்பத்துக்கு அறிகுறி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க. அதோட சேர்த்து சில குடிநீர்களை சீரழிக்கக்கூடிய வகையில இந்த செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி வராங்க. இதெல்லாம் தவறான விஷயம் என்பது என்னோட அறிவுக்கு நான் சொல்றேன் பெரிய ஒரு விஷயம். தாந்திரிக பரிகாரம் உண்மையின் பலன் தருமா இல்லையா? தாந்திரிக பரிகாரம் உண்மையின் பலன் தருமா இல்ல, கண்டிப்பா பலன் தரும். அது பலன் தரப்போய் தான் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது நம்ம விவாதத்துல அது ஒரு அந்தமாக இருக்குது. அதை கண்டிப்பா அது பலன் தரும். அது முறைப்படி நீங்க செய்யணும். முறைப்படியா கத்துக்கிட்ட குருவாவரை வச்சு அதை செய்யணுங்கிறத என்னோட அட்வைஸ். ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் வாழ்க்கையை மாற்றுமா? ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் வாழ்க்கையை மாற்றுமா? நீங்க விரும்பி அந்த செயலை செய்ய அது பயன்படும். அந்த செயல் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில செயலாக இருந்தால் கண்டிப்பாக முறையில அது ஒரு வாழ்க்கையை மாற்றவே செய்யும். சரி, இப்ப தாந்திரிக பரிகாரத்துக்கும் மந்திர ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம்? தாந்திரிக பரிகாரத்துக்கும் மந்திர ஜபத்திற்கும், மந்திர ஜபங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் தினமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அழகுல குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே வர்றதுதான் அந்த மந்திர ஜபங்கிறது. இந்த தாந்திரிக பரிகாரத்துல அப்படி கிடையாது. நாங்கள் எந்திர தகடுல ஒரு மந்திரத்தை எழுதி அதை சுருட்டி அதுக்குள்ள சில மூலிகளை பயன்படுத்தி ஒரு தாயத்துல செஞ்சு கழுத்துல மாட்டி விட்டா போதும், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்திரிச்சு டெய்லி சமைக்க தேவையில்லை. இதுதான் அதுக்கு ரெண்டு உள்ள வித்தியாசம். தாந்திரிக பரிகாரம் செய்ய சரியான நாள் நேரம் சொல்ல முடியுமா? முக்கியமா தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கு சரியான நாள் இதெல்லாம் நேரமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இது எப்படின்னா அஷ்ட கர்மங்கள்னு 8 விதமா கர்மத்தை பிரிச்சிருக்காங்க. வசியம், மோகனம், அப்புறம் வித்தியாசனம், இது மாதிரி 8 வகையான கர்மங்கள் கடைசியா மாறணும்னு சொல்லி முடியும். இந்த உச்சாரணங்கள்லாம் இருக்கு. இந்த கர்மங்களுக்கு என்ன கிழமையில ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த விதிகள் இருக்கு.
அப்போ அந்த விதிப்படி இந்த கிழமையில ஆரம்பிக்கணும், இந்த இத்தனை எந்திரங்கள் இலையிலோ இந்த மூலிகைகளை இந்த நேரத்தில் பயன்படுத்துறோம் அப்படின்னா சில விதிகள் இருக்கு. அது குறிப்பிட்ட சில ஆச்சாரியர்கிட்ட போய் நீங்க கத்துக்கலாம். அதை நீங்க செய்யறதாக இருந்தா இன்னத்தையும் அந்த ஆச்சாரியர் வந்து அவங்க குறிப்பிட்ட காலத்துல அந்த வேலையை தொடங்குவாங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த வேலையை அந்த கிழமையில தொடங்குவாங்க. சில அந்த சில நாராயணன் இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமையில தொடங்குவாங்க, தீய நாள் அப்படிங்கிறதுனால. இந்த உச்சாரணம் ஒரு விஷயம் இருக்கு, அது செவ்வாய்க்கிழமையில தொடங்குவாங்க. இந்த வசியம் மோகன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து புதிய வியாழக்கிழமையில தொடங்குவாங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சார், கடைசியா ஒரு கேள்வி. தாண்டி பரிகாரத்தை பற்றி மக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அது என்ன? தாந்திரிக பரிகாரத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கிற விஷயம் நான் ரொம்ப சிம்பிளா சொன்னதுதான். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு, கண்டிப்பா அது வேலை செய்யும். உங்களுக்கு பெரிய வேலை இல்லை, இந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஆச்சாரியருக்கு தான் வேலை. ஸோ நீ ஆச்சாரியரை நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சிக்கலாம். முழு மனசோட ஒப்படைங்க, அரைதோட மனசோட ஒப்படைச்சிங்கன்னா அது வேலை செய்யாது. இது நடந்துருமா நடத்திருமா அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப கேள்வி கேட்காதீங்க. எத்தனாவது நடந்துன்னு சொல்லி அவரை வேலையாவது டார்ச்சர் பண்ணாதீங்க. அவரை நம்பி முழுசா சரணாகதி தத்துவத்தோட நீங்க அவரை சரணடைங்க. அவர் முழுசா அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த வேலை நடக்கும். எத்தனை நாளவா அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, கண்டிப்பா நடக்கும். சார், எண் கணிதம் என்றால் என்ன? ஒரே வரியில் சொல்ல முடியுமா? எண் கணிதம் வெறும் கணிதம்னா அது படிக்கிற பசங்க சொல்லல. இங்க எண் கணிதம்னா ஜோதிடத்துல எண் கணிதம் இருக்கு. அது சில எண்கள் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு வேலை செய்யும். சில எண்கள் உங்களோட வாழ்க்கையில நன்மையும் தீமையும் கலந்து தரும். இதை பத்தி சொல்றதா எண் கணிதம் நான் சொல்றேன். ஓகே சார். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட என்றால் என்ன? என்ன அதிர்ஷ்டம் எண் சொல்வீங்க? எந்த எண்ண அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் பிறந்த தேதியை வச்சு எண்கள் சொல்றதுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு எண்ணு அதிர்ஷ்டமாகவே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் நம்பர் இருக்கிறது அது ரெண்டுக்கு நடுவுல எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கும். இல்லாட்டி நட்பு மாதிரி சொல்லுவாங்க, அதுதான். அப்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்பது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், வருடம் இதை வச்சு ஒரு கணிதம் பண்ணி சொல்றதுதான் அந்த அதிர்ஷ்டம் பத்தி சொல்ல முடியும். சார், மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணென்னா எதை சொல்லுவீங்க? மிகவும் சக்தி வாய்ந்த எண் அது எப்படி அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வந்து 9 வரைக்கும் உள்ள எண்கள்ல 8ஆம் நம்பர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாக என்னால சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு இன்ஃபினிட்டி ஆடிய மாதிரி, அதுல ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை. அது பல உலக தலைவர்களை உருவாக்குற எண்ணில் இந்த 8ஆம் நம்பர் மிக முக்கியமான எண்ணாக இருக்கு. அதே சரி அவங்களோட கருணை இல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த 8ஆம் நம்பர் எண் தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு சக்தி வாய்ந்ததுன்னா அது கொஞ்சம் கடினம் பண்ணி தான் பார்த்து சொல்லணும். ஓகே சார். சார், நீங்க 8ஆம் எண் வந்து சக்தி வாய்ந்த எண் சொல்றீங்க. ஆனா 8ஆம் எண்ணை பார்த்து சில பேர் ரொம்ப பயப்படுறாங்களே, ஏன் அது? கண்டிப்பா அது புரிதல் இல்லாத ஒரு காரணம் ஒண்ணா இருக்கான். இல்லாத பட்சத்துல ஏற்கனவே அவங்க மனசுக்குள்ள அது பதிஞ்சிருச்சு, 8னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு. ஆனா பாருங்க, உங்களுக்கே தெரியும், இந்த வைரமுத்து ஒரு பாட்டுல 8 வாழ்க்கையை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த 8 வந்து முக்கியமான விஷயம் தான் உண்மையிலே சொல்ல போனா. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உலக தலைவர்களோட அந்த பிறந்த தேதியில 8 இருக்க போய் தான் அவங்க உலக தலைவர் ஆயிருக்காங்கிறது பல எடுத்துக்காட்டு மூலமா சொல்ல முடியும் நம்மளால. சார், இப்போ நம்ம வந்து பிறந்த தேதியை முக்கியமா எடுத்துக்கணுமா இல்ல பெயரெண்ணை முக்கியமா எடுத்துக்கணுமா? பிறந்த தேதியை வச்சுதான் பெயரெண்ணை நம்ம வைக்கிறோம். அப்ப பிறந்த தேதி தான் முக்கியம். அந்த பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு அவங்க வைக்கக்கூடிய பெயரன் ரொம்ப முக்கியமாக மாறுது. அதனால இப்ப நம்ம நனவுல சொல்லி அந்த பெயர் எண்ணுதான் அவளை இயக்குது. அதனால பெயரெண்ணும் முக்கியம்தான், பிறந்த தேதியும் முக்கியம்தான். சார், இப்ப சில பேர் பெயரை மாற்றினால் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? கண்டிப்பா மாறி இருக்கு. பல பேர் இங்க உதாரணமா இருக்காங்க. நீங்க டெய்லியும் பேப்பர்ல பார்க்கலாம், தன்னோட பெயர் மாற்றத்தை அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால பெயர் மாற்றுவதன் மூலமாக அவங்க வாழ்க்கை மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சார், இப்போ வாகன பதிவு எண் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பா வாகன பதிவு எண் உங்களோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். நன்மையாக பயன் தரக்கூடிய எண்கள் இருக்குது, தீமையாக பயன் தரக்கூடிய எண்கள் இருக்குது. சோ இந்த நன்மையாக பயன்னா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த வாகனம் எடுத்துல இருந்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்தை வந்துச்சு, வீடு வாங்கிட்ட, ஸ்பீடு அப்படின்னா அது நன்மை தரக்கூடிய எண்களாக இருக்குது. இப்ப தீமை தரக்கூடிய எண்ணா நீங்க வாகனத்துல இருந்து ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு, மருத்துவ செலவு வருது, அவங்களோட வாழ்க்கையை பின்னடையை சந்திச்சுங்கன்னா அது எண் சம்பந்தம் இல்லாத எண்ணாக இருக்குது என்பதை நீங்க அறியலாம். சார், இப்ப வீட்டு எண் கூட முக்கியமா பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக வீட்டு வந்து முக்கியமா பார்க்கத்தான் வேணும். அதனால தான் நீங்க பிளாட் தேர்ந்தெடுக்கணும், நல்ல நம்பர் உள்ள பிளாட்டா நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒருவே சொல்ல 12ஆம் நம்பர் பிளாட்டு, 8ஆம் நம்பர் பிளாட்டு,
18ஆம் நம்பர் பிளாட்டு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நான் 8 நல்லா ஆகும்னு சொல்லிட்டேன். 18 கண்டிப்பா ஆகாது, 13 ஆகாது. குறிப்பா அந்த சீனர்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரை ஒதுக்கிடுவாங்க. பொய்யாவே அவங்க இந்த அபார்ட் வீடு கட்டும்போது கூட மேல் இறக்கி ஃப்ளோருக்கு 3ஆம் நம்பர் வச்சிருப்பாங்க, 4ஆம் ஃப்ளோருக்கு வந்து 3 7 வைப்பாங்க. 4ஆம் நம்பர் வைக்கவே மாட்டாங்க. லிஃப்ட் நம்ம ஏறது கூட பாருங்க, 1ல இருந்து 15 வரைக்கும் லிஃப்ட் இருந்தாங்க, அந்த 4ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு மட்டும் வேற பெரிய அவர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீனர்கள் அப்படி நம்புறாங்க இந்த 4ஆம் நம்பரை வேணாம் அப்படின்னு சொல்லி. அது டிராகன், அதனால அது என்னன்னு தெரியல. அவங்க இந்த பதுக்குறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் நம்பர் சிலருக்கு தீவிர பலன் தருது. ஆக நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் தான். வீட்டு எண் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், தொழில் தொடங்க சிறந்த எண்கள் எவை? தொழில் தொடங்க சிறந்த எண்கள்னு தனிப்பட்ட முறையில இல்ல. ஒருவேளை அவங்க பிறந்த தேதி டயத்தை வச்சு அதன் மூலமாக சிறந்த எண்களும் நம்ம எடுக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், பொதுவே தொழில் தொடர்ந்த நல்ல எண்கள் சில எண்கள் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. நாங்க வந்து அதை வந்து எப்படின்னா ஆட்கால் மாறுறதுனால அந்த பொது எண்ணவே அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழலே இருக்கு. இவருக்கு நல்ல இருந்தவன் அவருக்கு நல்ல தரல, அது ஒரு காரணம் இருக்கு. சார், பண வரவு அதிகரிக்க எந்த எண் உதவும்? பணவரவை அதிகரிக்க எந்த எண் விலகும்? இந்த குபேர எண்கள் சொல்லும் போது இது இருண்டு ஆரம்பிக்கிற எண்கள் தான் குபேர எண்கள் சொல்லுவாங்க. அந்த இடையா நம்பர் நீல குபேர எண்ணக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குது. இந்த இடையா நம்பர் நோட்டு, பழைய நோட்டு, அந்த ரோஸ் கலர் ஒரு நோட் இருக்கு, அதனால வந்து குபேரக்குரிய கலர் அது. ஸோ அந்த ஊழியதும் அந்த ரோஸ் கலரும் இருந்து இணைக்கூடிய அந்த எண்கள் வந்து உங்களுக்கு பண வரவு தரக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணாக இருக்கிறது. சார், ஒருவரின் குணத்தை எண் கம்பம் மூலம் அறிய முடியுமா? கண்டிப்பாக அறிய முடியும். ஒரு குணம் வந்து எந்த விதமும் அறிய முடியும். அவர் எந்த தேதியில பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு இவர் இப்படிப்பட்டவை அது நம்ம சொல்றோம் இல்லையா, அதே நேரம் அவங்க குணமும் இருக்கு. அதை வந்து ஒரு குணத்தை அறிய முடியும். சார், ஒரே பிறந்த தேதியில் அணுவரை வாழ்க்கையின் ஒரே மாதிரியாக இருக்குமா, மாறுபடுமா? கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஷியரா சொல்ல முடியும், மாறுபடத்தான் செய்யும். அதனால தான் நீங்க ஃபெயிலியர் ஆகிறோம். ஒருத்தருக்கு ஒருவேளை அந்த நம்பர் ஒருத்தர் பிறந்திருக்காரு, இல்லாட்டி 6ல பிறந்திருக்காரு, 6ஆம் நம்பர் பிறந்திருக்கு, எல்லாமே விரைவில் இருக்காது, கண்டிப்பாக இல்லை. அதனால தான் அந்த மாதம் மாறுபடுகிறது, பிறந்த வருடம் மாறுபடுகிறது. அதன் போக அவங்க பிறந்த நேரம், பிறந்த ஊரெல்லாம் மாறுபடுறதுனால சில மாற்றம் அவங்க வாழ்க்கையில ஏற்படத்தான் செய்யும். ஜோதிடமா எண் கணிதமா, எதை முதலில் பார்க்க வேண்டும்? ஜோதிடமா எண் கணிதமோ அதுனா எனக்கு விவரம் தெரிஞ்சு முதல்ல ஜோதிடம் தான். எண்களும் அதுக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். எப்படி இப்ப ஜாதகத்துல ராசி கட்ட நவம்ச கட்டம்னு சொன்னோம்னா, இப்ப ஜோதிடம் தான் இருக்கிறவங்க ஜோதிடத்தை ராசியா வச்சுக்கிட்டீங்கன்னா எண் கணிதத்தை நீங்க நவம்சமா வச்சுக்கலாம். அப்படி 2 இது இணைச்சு வச்சு பார்த்தீங்கன்னா பலன் நல்லா வரணும். இப்ப 1ல இருந்து 9 நம்பருக்குள்ள இருக்கவங்க வந்து எந்தெந்த நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர் யூஸ் பண்ணலாம்? அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர், அதிர்ஷ்டமான கலர் சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா, இப்ப 1ஆம் நம்பர்ல இருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும் உள்ள எண்களை கிரகத்தோட தொடர்பு பண்ணிக்கணும். இப்ப 1 அப்படின்னா சூரியன், 2 சந்திரன், 3 குரு, இப்ப 4ஆம் நம்பர் ராகு, 5ஆம் நம்பர் புதன், 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 7ஆம் நம்பர் வந்து அது கேது, 8ஆம் நம்பர் சனி, 9ஆம் நம்பர் வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதை நீங்க ஜாதகத்தோட, அதாவது ஜாதக கட்டத்தோட ரிலேட் பண்ணிக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இப்ப நீங்க கேட்கறீங்க 1ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு எந்த நம்பர் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப சூரியனுக்கு யாரெல்லாம் நட்பு கோள்களோ அது எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப சிம்பிளா சொல்றேன், சூரியனுக்கு சந்திரன் நட்பு, அப்ப 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு நல்லா இருக்கும். குரு நட்பு தான், குருக்குரிய நம்பர் 3, அது நல்ல நம்பராக இருக்கு. அந்த புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியனுக்கு நட்பு சமமாகவும் இருக்கு. அப்ப 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு நல்லாவே வேலை செய்யும். இந்த சூரியனுக்கு 1ஆம் நம்பருக்கு சனி ஆகாது, சுக்கிரன் ஆகாது, இந்த அது போக ராகு கேதுக்கள் ஆகாது. இந்த 4 நம்பரை தவிர்த்தீங்கன்னா ஓகே. அப்ப சனி 8, சுக்கிரன் 6, ராகு வந்து 4, கேது 7, இந்த 4 நம்பரும் இந்த 1ஆம் நம்பருக்கு ஆகாது. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நீங்க சந்திரன் ஒருவேளை 2ஆம் நம்பர் நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா, 2ஆம் நம்பர் சந்திரன் எடுத்துக்கோங்க. சந்திரனுக்கு சூரியன் நட்பு, அப்ப 2க்கு என்ன நட்பு? இந்த சந்திரனுக்கு சனி ஆகாது, ராகு கேதுக்கள் ஆகாது, மற்ற எல்லா கோள்களும் அவர்களுக்கு ஆகும் சந்திரனுக்கு. அப்போ இந்த ஆகாத நம்பரை நான் சொல்றேன், மிச்சம் ஆகிற நம்பரை நீங்க பாருங்க. சந்திரனுக்கு வந்து சனி ஆகாதுங்கிறதுல 8 ஆகாது, ராகு 4 ஆகாது, கேது 7 ஆகாது. இந்த 3 நம்பரும் சுத்தமாகாது. மற்ற எண்கள் எல்லாம் நட்பாகவும் சமமாகவும் இருக்கிறதுனால ஆகும்.
இப்ப குரு எடுத்துக்கோங்களே, 7ஆம் நம்பர். இதற்கு யாரெல்லாம் நட்பா இருக்கிறாங்க அப்படின்னா, குருவுக்கு செவ்வாய் நட்பா இருக்கிறாரு, குருவுக்கு சனி நட்பா இருக்கிறாரு, சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு. இந்த குருவுக்கு குருவும் நட்பு தான். ஆக்சுவலா இங்க ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் எல்லாம் இருக்கு. எப்படின்னா, குருவுக்கு சந்திரன் ஒரு நட்புன்னு சொல்லுவாரு, அதே சமயம் பகை இருக்கிறாரு. இந்த புதன் குருவுக்கு நட்பாகவும் இருக்கிறாரு, பகையாக இருக்கிறாரு. அப்ப இந்த சமம்னு வச்சுக்கணும். நல்ல வேலை செய்யற என்பன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி சமமா வேலை செய்யற நியூட்ரலா வேலை செய்யக்கூடிய என்பது வச்சுக்கலாம். அப்ப குருவுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா, 1ஆம் நம்பர் பிடிக்கும், 2ஆம் நம்பர் சமமா இருக்கும், 5ஆம் நம்பர் அது ஒரு சமமாகத்தான் இருக்கும். செவ்வாய் 9ஆம் நம்பர் நல்லாவே வேலை செய்யும், சனி 8ஆம் நம்பர் நல்லா வேலை செய்யும். இப்படி நீங்க பலன் எடுத்துக்கணும். அப்ப இந்த ஜாதகம் ஜோதிடம் அதுல கிரகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, நட்பு பகையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இந்த எண்களுக்கு நட்பு பகையை ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப 4ஆம் நம்பர் ராகு. ராகுக்கு ராகுக்கு கேள்வி ஆயிப்படும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப 4க்கு 7 மேட்ச் ஆயிப்படும். இந்த ராகுன்னு பார்த்தா கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் சந்திரன் 1 அது உங்களுக்கு நட்பு கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் நம்பர் புதன், அது நட்பு கிடையாது. இவங்களுக்கு ஆகக்கூடியது சனி வித்து ராகு குஜவத் கேதும் தான். அதாவது ராகுக்கு சனி போல் வேலை செய்வாரு, குஜன் செவ்வாய் கேதுவை போல் வேலை செய்வாரு. இந்த ராகு கேதுகளுக்கு செவ்வாயும் சனியும் நட்பு வேற நட்பாக இருப்பாங்க, மற்ற எல்லாமே தீமையான வேலை தான் தரும். இதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் 5ஆம் நம்பர் 2க்குமே சமமா இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஒத்து போவாரு. சில சமயம் இந்த ராகு கேது விட ஒத்து போக மாட்டார், அவ்வளவுதான். புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப ராகு கேது நம்பர் 4, 7 நட்பு, இல்ல 5க்கு மேட்ச் ஆகாது, மற்ற எல்லா நம்பருமே மேக்சிமம் மேட்ச் ஆயிடும். இது புதனோட விஷயம். அடுத்து வேற யாரு இருக்கா? புதனுக்கு குரு எப்படி சொல்லிட்டோம், 3ஆம் நம்பருக்கு சொல்லிட்டோம், 4க்கு சொல்லிட்டோம், 5க்கு சொல்லிட்டோம், இப்ப 6 சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு நட்பு கோள்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவர் அசுர குரு. இந்த சூரியன் சந்திரன் நட்பு கிடையாது. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 1, 2 ஓரளவு மேட்ச் ஆகுது, சமக்கோள்கள் சொல்லி ஓரளவு மேட்ச் ஆகுது. இது பகையா இருக்கக்கூடிய சுக்கிரன் பகையா இருந்துச்சுன்னா அது கேது ராகு, இதுதான் பகை. மற்ற மேக்சிமம் அது குருவு பகை. அப்போ 4, 3, 7 இந்த 3 நம்பர் மட்டும்தான் இந்த 6ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகுது, மற்ற எல்லா நம்பரும் மேட்ச் ஆகும். இப்ப இந்த 7ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா கேது. இந்த கேதுக்கு குரு நட்பு. அப்ப இந்த குருவோட 3ஆம் நம்பர் இந்த கேதுக்கு வர நட்பாக இருக்கும். இந்த கேதுக்கு இந்த குஜவத் கேது அப்படின்னு சொல்றதால அந்த குஜரை போல வேலை செய்வாங்க. குஜன்னா இங்க செவ்வாய், அந்த 9ஆம் நம்பரு இங்க 7ஆம் நம்பருக்கு ஓரளவு நட்பா இருக்கும். எது ராகு இந்த நம்பருக்கு நட்பு, ராகு கேதுக்கள் 2மே விரை கோள்கள் சொல்றதுனால அந்த இதெல்லாம் நட்பு. மற்ற எல்லாரும் மேக்சிமம் தீமையான பலன்களை தான் தரும். இது 7ஆம் நம்பருக்கு. 8ஆம் நம்பர் சனி. இந்த சனிக்கு குரு நட்பாக இருக்கும், புதன் நட்பாக இருக்கும், மற்ற எல்லா கோள்களும் பாத்தீங்கன்னா ஏழு தீமையான பலன் தான் தெரியும். இந்த சனிக்கு ராகு ஒரு நெருங்கிய நட்பு. அப்ப இந்த சனியை பொறுத்த மட்டும் ராகு 4ஆம் நம்பர் நட்பாக இருக்குது, குரு மீனி இந்த நம்பர் நட்பாக இருக்கிறது. இந்த சனிக்கு வேற சுக்கிரன் நட்பு தான். ஏன்னா இது வேற ஆக்ரோஷமான ஆள் தான் சுக்கிரன். அவரு அந்த அசுர குரு சொல்றது அவரும் ஒரு ஆக்ரோஷமான ஆள் தான். அப்ப இந்த 8க்கு 6 நட்பு தான். மற்ற சூரியன் சனி ஓரளவுக்கு தீவிர பலனா தரும். அப்புறம் கேது சனிக்கு ராகு வரவு நட்பு, சனி வத் ராகுன்னு சொல்லுவான். அதனால இந்த 4ஆம் நம்பர் சொல்லிட்டேன், இதெல்லாம் நட்பு. மற்ற இதெல்லாம் ஓரளவு தீவிர பலனை தரும். இது 8க்கு. அப்புறம் 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு சூரியன் நட்பு 1 நட்பு, சந்திரன் நட்பு 2, அப்புறம் இந்த செவ்வாய்க்கு குரு நட்பு 3. இந்த செவ்வாய்க்கு மொத்த கோள்கள் எடுத்துக்கிட்டா சுக்கிரன் ஓரளவு, ஏன்னா அது சமசப்தமா இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் 6ஆம் நம்பரும் நட்பு தான். இந்த செவ்வாய்க்கு சனி தீவியான பலனை தான் செய்யும். இந்த செவ்வாய்க்கு மற்ற ராகு ஓரளவு தீவிர பலனை தான் செய்யும். அந்த கேது ஓரளவு இதே போல் வேலை செய்யறதால கேதுக்கு நன்மையான பலனை தரும். இப்படிதான் நண்பர் இந்த நட்பு நண்பரையும் இந்த தீமையான நண்பரையும் எடுத்துக்கிட்டு இவர்களெல்லாம் நட்பாகவோ கூட்டாளியாகவோ இல்ல பகையாளியாகவோ இருக்கிறாங்க நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி காத்துறப்ப அவங்களோட பழகிறதையும் பழக்கமா இருக்கிறதையும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் வேறளவு இந்த எண்களுக்கு உள்ள தொடர்பை நம்ம சொல்லியிருக்கோம், விளக்கியிருக்கோம். இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.